வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்றைக்கி வந்துட்டு இண்டிவிஜுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு நானே எடுக்கிறது. ஸோ பெஸ்ட்டாக வரணும். இன்றைக்கி பக்ரீத்னால வந்துட்டு எல்லாருக்குமே பக்ரீத் விஷஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பக்ரீத்னால நம்ம வீட்லேயும் வந்துட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் தான், மட்டன் தான். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோவில் போகலாம். மட்டன் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மட்டன் வந்துட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி பக்ரீத்னால வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு மட்டன் தான். ஸோ அடுப்பை வந்துட்டு பற்ற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் தான் வந்துட்டு நம்ம வந்து குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். ஸோ குக்கரும் வந்துட்டு நம்ம வச்சுட்டோம். இது ஹீட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு எந்த நான்வெஜ்ஜுக்குமே நம்ம சேர்த்து போகக்கூடாது. ஏன்னா புளிப்புத்தன்மை வந்துட்டு அதிகமாகிடும். இதுவே மீன் குழம்பு அந்த மாதிரியெல்லாம் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கலாம். கறிக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி போட்டோம். இதுவும் நல்லா வதங்கிட்டோம். தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிக்கும் போதுவே வந்துட்டு பட்டை லவங்கம் அந்த மசாலா அந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் வந்து ஸ்மெல் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் நான் கரம் மசாலா பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து நம்ம குழம்போடு எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துடும்.
சாப்பிடும்போது வாயில் வந்துட்டு பல்லில் பட்டுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் நான் செய்கிறது. கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிப்பேன். ஸ்பைசஸ் வந்துட்டு நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், மசாலா எல்லாமே வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வந்துட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு கறி வந்துட்டு ஒரு 4 விசில் 5 விசில் வந்துட்டு வரட்டும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் பத்தலை, நான் இன்னொரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால காரம் வந்துட்டு நமக்கு பத்தாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து குக்கர் வந்துட்டு மூடி போட்டுடலாம். ஸோ இது வந்துட்டு 4லேருந்து 5 விசில் வரட்டும். ஸோ தேங்காய் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பெருஞ்சீரகம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்சியில் வந்து ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். பார்க்கவே வந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் போலவே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த தேங்காய் மசாலா. ஸோ இதை வந்துட்டு நம்ம குழம்புல போட்டுக்கலாம். ஜார் கழுவுன தண்ணி, மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது ஒரு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கொத்தமல்லியை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ மட்டன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் பக்ரீத் ஸ்பெஷல் தான் மட்டன் குழம்பு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த சைடில் வந்துட்டு ரைஸ் வச்சிட்டோம், நம்ம சாப்பாட்டுக்கு உல வச்சிட்டோம். இங்கே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் வந்துட்டு மட்டன் குழம்பு தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.